அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உள்ளவர், புராண திருவிளையாடல்களின் மீது நம்பிக்கை உள்ளவர். அப்படிப்பட்டவரையே படுகொலை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கை நிலைப்பாடுதான். அதே போல மதுவிலக்கு. இன்றைக்கு நாம் குயிலி திரைப்படம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் துணிந்து அதை திரைப்படமாக்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் காந்தியடிகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்று இதை சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. களத்திலே நாம் சந்திக்கிற அவலங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது என்பதுதான். ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சனைகளுக்கு காரணம், ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 10 அல்லது 20 பேர் போதையில் இருக்கிறார்கள். சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கலவரங்கள் மூழுவதற்கும் பெரிய வன்கொடுமைகள் வெடிப்பதற்கும் குடிப்பழக்கத்திற்கு குடி போதைக்கு ஆளாகக்கூடியவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1,00,000 பேர் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் 100 பேர் குடிபோதையிலிருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அந்த கட்டுப்பாட்டை சீர்குலைத்து விடுகிறார்கள். இது நாட்டுக்கு கேடு. படத்தின் முதல் பாடலே அதுதான், நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு, அதை விட்டு தொலைப்போம் என்கிற அந்த கருத்து. தோழர்களே, இதனால் என்ன நாம் சாதிக்க போகிறோம் என்று கருதாமல், இது என்ன பெரிய விளைவை ஏற்படுத்தி விட போகிறது என்று கருதாமல், இந்த விழிப்புணர்வை இன்னும் விரிவாக்கிக் கொண்டே போக வேண்டும். சில இளைஞர்களையாவது நாம் அந்த கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும், அந்த துயரத்திற்கு ஆளாகாமல் தடுக்க முடியும். இளம் தலைமுறையினரை பாதுகாக்க முடியும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒரு புறம், புதிதாக இளைஞர்கள் அதிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்க வேண்டும், இந்த மதுக்கடைகளை மூடுகிற வரையில். இது என்னுடைய கோரிக்கை. முதலமைச்சருக்கு நேரிலே போய் நான் சொன்னேன். எங்கேயாவது தேட வேண்டியது, ஒரு ஸ்டேட்டுக்கு 2-3 தான் இருக்கு டி அடிக்ஷன் சென்டர். கவுன்சிலிங் இல்ல, எல்லா மருத்துவமனையிலும் கவுன்சிலிங் இருக்கணும். மருத்துவமனைகளில் உளவியல் சார்ந்த அறிவுரைகளை தருவதற்கு, விழிப்புணர்வை தருவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பது உளவியல் சிக்கல்கள் தான். நம்முடைய உணவு பழக்கம் என்பதை விட, நம்முடைய உறக்க பழக்கம் என்பதை விட, இவற்றால் ஏற்படுகிற உளவியல் சிக்கல்கள் தான் மன அழுத்தத்திற்கு காரணமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. மன அழுத்தம் பெருக பெருக இம்யூனிட்டி என்பது குறைந்துவிடும். மன அழுத்தம் பெருக பெருக பயம் என்பது ஆக்கிரமிக்கும். பயம்தான் எதிர்ப்பு சக்திக்கு எதிரியே. எந்த ஆன்டிபயாட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இம்யூனிட்டி போயிருச்சுன்னா, உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரையிலும் தான் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது. மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா கூட நம்ம பாடிக்குள்ள இம்யூனிட்டி இருக்கணும். இம்யூனிட்டி இருக்கணும்னு சொன்னா நமக்கு பயம் வரக்கூடாது, எந்த பயமும் வரக்கூடாது. பயம் வரக்கூடாதுன்னா மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா இது போன்ற துயரங்கள் சமூகத்தில் நிலவக்கூடாது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுன்னா, ஒரு பக்கம் அடிக்ஷன் ஆயிடுவான், இன்னொரு பக்கம் சமூகம் அவனை புறக்கணிக்கிறது. அது அவனை ஒரே நேரத்தில் 2 தாக்குதல். இதுல இருந்து அவனால மீள முடியல. இன்னொரு புறம் பெண்டாட்டியும் அவளை மதிக்கல, பிள்ளைகளும் அவங்கள மதிக்கல, சமூகமும் மதிக்கல. இந்த நிராகரிப்பு, அவமதிப்பு அவனை அறியாமலேயே அவனுக்குள் ஒரு அழுத்தமாக அது மாறுகிறது. இப்படி ஒரு தனி மனிதனை அது பாதிக்க செய்கிறது என்று நாம் கருதக்கூடாது. இது ஒரு
சமூகத்தையே பாதிக்க செய்கிறது. எனவே மது மற்றும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், பிறகு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். பிற நாடுகளில் இல்லையா? அண்ணா சொன்னாங்க, இப்ப பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அயல் நாடுகளிலே பெண்கள் குடிக்கிறார்களே, என்னன்னா ஹெல்த் கான்சியஸ் இல்லாதவன் குடிக்கிறதுக்கும் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவன் குடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. சோசியல் ட்ரிங்க் என்கிற பெயரில் குடிக்கிறவனுக்கும் குடி இல்லையே என்னால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு குடிக்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏதோ மாதத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது வாரத்துல ஒரு நாள் என்று ஒருவன் குடிப்பதை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று பொருள். மதுக்கடைகளை திறந்து வைப்பதன் மூலம் அது ஒரு சோசியல் பிஹேவியராக மாறுகிறது. சமூகம் இப்ப அது ஒரு குற்ற உணர்வே இல்லை. முன்ன யாராவது பார்த்தா அவன் குடிகாரம் பாருன்னா அவனுக்கு ஒரு கூச்சமா இருக்கும். ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். இப்ப ஊர்ல 40 பேர் 50 பேர், அதனால யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் கிடையாது. அது சாதாரணமாகிவிட்டது. பிள்ளைகளையே போய் வாங்கி வர சொல்றாங்க. அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அது நியாயப்படுத்தப்படுது. அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.